தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சேர்மன் செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் இயக்குநர்கள் சரவணகுமார், சகோதரர் ஹரிபாபு, மதியழகன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர், அனைத்து ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள், குழந்தை செல்வங்கள், இந்த விழாவை நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து பணியாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி பருவம் என்பது வாழ்க்கையில் ஒரு உன்னதமான காலகட்டம். நம்ம வாழ்க்கையிலே அதிகமாக செலவிடக்கூடியது பள்ளி கல்விக்கு தான். அதாவது கிட்டத்தட்ட ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜி எல்லாம் சேர்த்தோம்னா 15 ஆண்டுகள், 15 இயர்ஸ் நம்ம இந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தான் செலவு பண்ணுறோம். அதற்கு ஒரே காரணம் அந்த பள்ளி கல்வி, அந்த பேஸ்மெண்ட், அந்த பள்ளி கல்வியோட அடிப்படை ரொம்ப நல்லா இருந்தால் மாணவர்கள் ஃபியூச்சரில் எந்த எஜுகேஷனுக்கு போனாலும் அவங்க நல்லா வந்துட முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம சைத்தன்யா பிரதர் சொன்னார், இது மாதிரி பேசும்போது ஃபியூச்சரில் எல்லாமே நீட்டு, ஜேஇஇ அது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அதை ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ என் பொண்ணும் சமீபத்தில் இப்போ கடந்த வருஷம் நாமக்கல்லில் படித்து நீட்டில் 705 மார்க், 720க்கு 705 மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் ஜிப்மரில் படிக்குது. அதை உங்களுக்கு சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். இதில் என்ன ஹேர்டில்ஸ்னால், என் பொண்ணு கடந்த ஒரு 7 வருஷத்தில் 5 ஸ்கூல் மாறிடுச்சு. நான் எங்கெல்லாம் போஸ்டிங் போகிறனோ அங்கெல்லாம். அதாவது மனிதர்கள் இந்த சூழ்நிலை மாற்றத்துக்கு நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர பழகிக்கணும். நமக்கு எது இருக்கோ, எது அமையுதோ அதிலிருந்து நம்ம வாழ பழகிக்கணும். அதாவது என் பொண்ணு நான் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது டிஏவி ஸ்கூலில் படிச்சுது. அதாவது ஒரு சூழ்நிலை மாற்றம் மனிதர்களை பாதிக்காது, விதை வீரியம் உள்ளதாக இருந்தால் விண்ணில் கூட முளைத்து விடும் அப்படிங்கிற உதாரணத்துக்காக சொல்கிறேன். என்னென்னா, திரும்ப நான் திருச்சி எஸ்பியாக வந்தேன். திருச்சியில் ஆல்ஃபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தது. திரும்ப தஞ்சாவூர் எஸ்பியாக போனேன், அங்கே ஏகப்பா ஸ்கூலில் சேர்த்தோம். திரும்ப அங்கேருந்து திருச்சி ரயில்வே எஸ்பியாக வந்தேன், அங்கே காவேரி மெட்ரிகுலேஷனில் சேர்த்தோம். திரும்ப அங்கேருந்து நான் சிவகங்கை எஸ்பியாக போனேன், அங்கே அப்போ தான் 10th படிக்குது. 10th படிக்கும்போது என் பொண்ணு எனக்கு மெசேஜ் போடுது, அப்பா நீ மட்டும் போய் அங்கே சிவகங்கையில் ஒர்க் பண்ணு, ஒய்ஃபு வீட்டில் அவங்க டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர், நான் அம்மா தம்பி எல்லாம் இங்கே இருக்கோம், நீங்கள் இப்போ 10th மிடில் 2021 இப்போ என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் மாற்றினா இட் வில் டிவாஸ்டேட் மை லைஃப், மை போர்டு எக்ஸாம் அப்படின்னு மெசேஜ் போடுது. என்னுடைய கல்வி வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும், கேள்விக்குள்ளாயிரும், என்னை மாற்றக்கூடாது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலம்மாள் ஸ்கூலு, அவங்க லாடனேந்தல்னு சிவகங்கைக்கு பக்கத்தில் கீழடின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ கீழடி அது பக்கத்தில் அந்த வேலம்மாள் ஓனர் அவங்க சொந்த ஊரில் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காரு. அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோம். என் பொண்ணு அந்த ஸ்கூலுக்கு வரவே முடியாது. அதுக்கப்புறம் சரி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களே, அப்பா அங்கே இருக்கார், எஸ்பியாக இருக்கார், ஒய்ஃபுக்கும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டோம். அப்போ சேர்த்தோம். பார்த்தா ஸ்கூல் போர்டு எக்ஸாம் முடியுது, பப்ளிக் சிபிஎஸ்சி ரிசல்ட் வருது. என் பொண்ணு 493 அவுட் ஆஃப் 500, 493 மார்க் வாங்கி ரீஜனல் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. அந்த 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஃபஸ்ட்டு. மேத்ஸில் 100, மற்றதெல்லாம் 97, 99 அந்த மாதிரி. சரி, எதுக்கு நான் பெருமைக்காக இதை சொல்ல வரல. எந்த சூழ்நிலையிலும் படிக்கிற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் படிப்பாங்க. அதற்குரிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதாவது மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ என்னென்னா ஒரு ரெக்வஸ்டாகவே சொல்கிறேன், இந்த மாணவர்களை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துங்க, ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க. அவங்கள இந்த நாள்லேயே அவங்கள போட்டு நம்ம 10th மார்க்கை வச்சோ அல்லது ஒரு 8th மார்க்கை வச்சோ யாரையும் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம அந்த சைத்தன்யா பிரதர் சொன்னார் நீட் எக்ஸாம் பற்றி ரொம்ப பயமா அப்படின்னு சொல்லிட்டு. நீட் எக்ஸாம் கிடைச்சி அவங்க எம்பிபிஎஸ் போனால் சந்தோஷம்,
ஜேஇஇ கிடைச்சி இன்ஜினியரிங் போனால் சந்தோஷம். இது எதுவுமே கிடைக்காட்டினா கவலையே வேண்டாம். ஒரு சாதாரண பிஏ பிஎஸ்சி படிச்சுட்டு நீங்களும் எங்களை மாதிரி டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஈஸியாக ஆயிடலாம். ஓகே, அதனால் ஏதோ நீட் எக்ஸாம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிலாம் நினைக்காதீங்க. அதை தாண்டிய வாழ்க்கை நிறைய போஸ்ட் இருக்குது. சரியா, நிறைய மக்களுக்கு இந்த போட்டித் தேர்வு பற்றியே தெரியல. நீட் எக்ஸாமுக்கு படிக்கிற கஷ்டத்தை டிகிரி ஒரு சாதாரண பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பிஏ சைக்காலஜி, பிஏ எக்கனாமிக்ஸு, பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இந்த போட்டித் தேர்வை ஒரு 1 இயர் கஷ்டப்பட்டு படித்தா ஈஸியாக இந்த போட்டித் தேர்வில் நீங்கள் ஒரு டெப்டி கலெக்டராகவோ, டிஎஸ்பியாவோ, ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ கண்டிப்பாக 1 இயர் ஒரு 2 இயர்ஸில் ஆயிடலாம். உங்கள் வாழ்க்கை தலைமுறையே மாறிடும். அது வரைக்கும் சாதாரண ஒரு குடும்பமாக, ஒரு விவசாய குடும்பம், ஒரு சின்ன நம்ம ஒரு மிடில் கிளாஸ் அப்படி இருந்திருப்போம். திடீர்னு அந்த குடும்பம் வந்து ஒரு டெபுட்டி கலெக்டர் குடும்பம், அவங்க வந்து ஒரு டிஎஸ்பி குடும்பம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி மாறிடும். ஸோ அதில் வந்து எதுக்குமே இந்த எது கிடைக்குதோ அதை வச்சு வாழ பழகிக்கிங்க. அதை பெற்றோர்கள் முக்கியமாக குழந்தைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, நீ மார்க் கம்மி ஆகிட்ட, நீ மார்க் கம்மி ஆகிட்ட, அவள் அப்படி மார்க் வாங்குறா, இப்படி ஒப்பீடு செய்கிறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் எவ்வளோ மார்க் 10th வாங்கினீங்களோ அதை விட கண்டிப்பாக அதிகமாக தான் வாங்குவாங்க. கண்டிப்பாக உங்களை விட கம்மியாக வாங்க மாட்டாங்க. சரியா, அதெல்லாம் வந்து உங்களை விட அவங்க நல்லா தான் படிப்பாங்க. அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட பாருங்கள். அதே சமயத்தில் இந்த பள்ளி வாழ்க்கையில் சில அடிப்படை விஷயங்களை கட்டாயம் ஸ்கூல் டீச்சர்ஸும் சரி, நம்மளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ஷூர் பண்ணோம். என்னென்னா பேசிக்காக இந்த நாளில் வந்து ரீடிங் ஸ்கில் படிக்கணும், நல்லா படிக்கிற ஹேபிட் வரணும். போத்து நம்முடைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறோங்கிறதுக்காக நம்ம தாய்மொழியை விட்டுடக்கூடாது. தாய்மொழி தெரியலன்னா மிகுந்த ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட் மேன் ஆகிடுவோம். தாய்மொழி நம்மளுடைய தமிழ் முழுமையாக எழுத படிக்க தெரியலனா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதால ஆப்வியஸாக நமக்கு இங்கிலீஷ் வந்துடும்னு நம்புகிறோம். ஓகே, ரீடிங் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட்டிங் ஸ்டைல், நல்லா எழுதுறது, ஃபாஸ்ட்டாக எழுதுறது, கர்சிவ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஸ்கூல் இதில். மெமரி பவர் வந்து வளர்த்துக்கணும். ஏன்னா அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், உரு போடுவது போல் குரு வந்து உதவார். நீங்கள் மெமரி பண்ணுறது என்னதான் டீச்சர் சொல்லி கொடுத்தாலோ, பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாலோ, எக்ஸாம் ஹாலில் போய் அந்த ஆட்டத்தை ஆட போடுறது நீங்கள் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான். அங்கே எந்த டீச்சர்ஸும் எந்த பேரண்ட்ஸும் எந்த கைடும் சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு மெமரி பவர் இருந்து ரைட்டிங் ஸ்கில், எழுதக்கூடிய திறன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எழுத முடியும். சரி, நல்ல மெமரி பவரை டெவலப் பண்ணுங்க. நான் வந்து 8th படிக்கும்போது கடவுள் வாழ்த்து பாட்டு இருக்கும், அந்த பாட்டை சொல்லி பார்ப்பேன். சரி, நம்ம ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் வந்து எப்பட்றா வந்து கோயிலில் போய் மந்திரம் போடுறாங்க, அவங்க வந்து பாட்டு மனப்பாடம் பண்ணுறாங்க, ஏன் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி வரமாட்டேங்குது இப்படி நினச்சிக்கிட்டு நான் அதை மெமரி பண்ணி பார்த்தேன். 8வது கடவுள் வாழ்த்து, வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனதென்று கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனேன்னு இருக்கும். 9வது கடவுள் வாழ்த்து பார்த்தா, நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசைக்கொள்ள பராபரமே அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானாக வந்த இதும் பராபரமே. இது 9வது கடவுள் வாழ்த்து. அதாவது நம்ம மெமரி பண்ணுறது தான். மெமரி பவரை இந்த நாளில் வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நமக்கு மெமரி பவர் வராது. அந்த மெமரி பண்ணுறத புரிஞ்சுக்கிட்டா, விஷயம் கண்டென்ட் என்னங்கிறத நல்லா சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக மெமரி பவரை வளர்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து நம்ம எழுதி பார்க்கறது, நம்ம எப்போவுமே நான் சொல்லுவேன், போட்டித் தேர்வுக்கும் சரி, பசங்க போர்டு எக்ஸாமுக்கும் சரி, நம்ம ஒரு கேள்வி ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம்னா எக்ஸாமில் அந்த சப்ஜெக்ட் வந்தால் நம்ம எப்படி எழுத போகிறோம், நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அது 5 மார்க்ஸ் கொஸ்டினாக இருந்தால் எப்படி எழுதுவோம், 10 மார்க் கொஸ்டின்ஸாக இருந்தால் எப்படி எழுதுவோம், 20 மார்க்ஸாக இருந்தால் எப்படி எழுதுவோம். எல்லையற்ற இன்பம் வகுத்தாரு. ஆனால் 8 மாதத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அப்போ ஆட்சி போயிடும். ஆட்சி போனாலும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இந்த தொலைநோக்கு திட்டம் வந்து சென்னை வாழ் மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக இதை அங்கீகரித்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி அவரை பாராட்டினாங்க. அதனால் நான் நினைக்கிறேன்,
பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு அமைய காரணமாக இருந்த சத்தியமூர்த்தி தானே. அதனால் அவருடைய பெயர் இருக்கலாங்கிறத நான் சொன்னேன். அவருடைய பெயராக இருக்கலாம் அப்படின்ட்டு. நான் எந்த புத்தகத்தில் இருக்கு நான் சொன்ன பாயிண்டை ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், இவன் சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அது எந்த புத்தகங்கிறது எனக்கும் தெரியல. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பெட்டியில் என்னுடைய ஏதோ ஒரு பெட்டியில் இந்த புத்தகம் இருக்கு. நான் வந்து லா காலேஜ் படிச்சுருக்கும்போது இந்த புத்தகத்தை படிச்சுருந்தேன். போட்டித் தேர்வுக்கு வரும்போது இதை விட்டுட்டு வந்துடுறேன். இப்போ இந்த புத்தகத்தை நைட்டு ஃபுல்லாக தேடி 2 மணிக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அந்த புத்தகத்தை. தீரர் சத்தியமூர்த்தி வாழ்க்கை வரலாறுன்னு 3 ரூபாய் அந்த புத்தகம். அந்த புத்தகம் ரோடு கல்லில் வாங்கினது. இதை எடுத்து போய் காமிச்சேன். 2 நாள் கழித்து டிஎன்பிஎஸ்சியில் கீ போடுறாங்க, ஆன்சர் கீ போடுறாங்க. போட்டால் அதில் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. பூண்டி நீர்த்தேக்கம் யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறதுனா ஆன்சர் டி சத்தியமூர்த்தி அப்படின்னு போட்டுடுறாங்க. போட்டுட்டு அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாங்க. பூண்டி நீர்த்தேக்கம் அமைய 1937 திட்டம் தீட்டி கொடுத்து பிரிட்டிஷ் அரசு செயல்படுத்தியதால் அவருடைய தொலைநோக்கு பார்வையை மெச்சும் விதமாக பூண்டி நீர்த்தேக்கம் சத்தியமூர்த்தி சாகர் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம படிக்கிற படிப்பு, நம்முடைய புத்தக அறிவு, நம்முடைய நாலேஜ் இஸ் பவர். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அறிவு தான் நம்மளை வந்து துன்பத்திலிருந்து காக்கக்கூடிய கருவி. பகைவர்கள் எதை வேணாலும் அழிச்சிடலாம், எங்கிட்ட இருந்து எதை வேணாலும் எடுக்கலாம். என்ன பதவி மாற்றம் செய்யலாம், பணியை எடுக்கலாம், என்னத்தையும் எடுக்கலாம், என்ன ரூம்ல வச்சு கூட அடைக்கலாம். என் அறிவை எடுக்க முடியாது இல்லையா? அதுதான் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். பகைவர்களால் அழிக்க முடியாத ஒரு அரண் கோட்டைனா நம்ம அறிவு தான். அதனால நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் இந்த படிக்கிறதுனால உங்களுடைய அறிவை மேம்படுத்திக்கணும். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்க. நான் இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். என் குழந்தைகளையோ ஈவன் என்னுடைய மனைவியவோ அடித்ததோ அந்த துன்புறுத்தினதோ, அடிக்கிறதே ஒரு ஆண்மகனுக்கு ஏற்ற செயல் அல்லன்னு. அது ஒரு கோழைகளுடைய புத்தி. நம்மளை விட வலிமை கம்மியாக இருக்கவங்கள, நம்மளை விட சின்னவங்களை அடிக்கிறதுங்கிறது அது ஒரு பேடித்தனம் தான் சொல்லுவேன். நம்மளை விட பெரியவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் ஒரு வீரனுக்கு அழகு. நம்மளை விட எளிய மக்களை போய் அடிக்கிறது அப்படிங்கிறது அல்ல. குழந்தைகளை அப்படி இல்லாமல் துன்புறுத்தாமல் அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செயல்படுத்துங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பாதையில் கொண்டு போக பாருங்க. அப்போ தான் வந்து அவங்களால வந்து ஒரு வெற்றிகரமாக வர முடியும். கடைசியாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் இங்கே இதில் என்னென்னா ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினச்சேன். நான் பிறந்தது இந்த கடலூர் மாவட்டம் தான். நான் என்னுடைய பணி நிமித்தம் 22 வருஷமாக நான் எங்கெங்கேயும் வேலை பார்த்துருக்கேன். உத்தமபாளையம் டிஸ்ட்ரிக்ட்டு, புதுக்கோட்டை, தேனி டிஸ்ட்ரிக்ட்டு, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர், அது மாதிரி திருவள்ளூர், வேலூர் அரக்கோணம் டிஎஸ்பியா, செங்கல்பட்டு, சென்னை ஃப்ளவர் பசார் பூக்கடை டிசி, நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இது மாதிரி என்னென்னா நான் பிறந்த மாவட்டத்தில் கடலூரில் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் முதல் முறையாக அட்டன் பண்ணுறது இந்த விருதை வித்யாலயாவில் தான். ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இங்கே போட்டித் தேர்வுக்கு வந்து பேசியிருக்கேன், லைப்ரரி ஃபங்க்ஷன் பேசியிருக்கேன், ஸ்கூல் ஃபங்க்ஷன். அப்போ டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருக்கும்போது என்னால் வர முடியாத சூழ்நிலை. 2-3 ஸ்கூலுக்குலாம் கூப்பிட்டாங்க. நான் படித்த ஸ்கூலுக்கே போக முடியாத சூழ்நிலை தான் உருவாச்சு. ஸோ அதனால் படிக்கும்போது மதிப்பெண்கள் கம்மியானால் அதை பொருட்படுத்த வேண்டாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி, பசங்கள்லாம் நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு என்னென்னா, நான் பெண்ணாடத்தில் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th அங்கே படிக்கும்போது ஒரு பையன் 10th குவார்ட்டர்லி எக்ஸாமில் 34 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிட்டான். இன்னொரு பையன் வந்து 74 மார்க் வாங்குறான். இவன் என்ன பண்ணுறான், 34 மார்க் வாங்கி ஃபெயில் ஆன உடனே ஸ்கூலில் கூட விட்டாங்க. டியூஷனில் முட்டி போட சொல்லிடுறாங்க. அது பெண் பிள்ளைகள் முன்னாடி முட்டி போட்டதை ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக எடுத்துக்கிட்டு இவன் படிக்கிறான். அப்போ என்னென்னா டீச்சர்ஸை விட இந்த 74 மார்க் வாங்கினான் இல்லையா, அவனை ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு அவன் எப்படிடா படித்தான் அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் ஐடியல் ஒர்க் புக்கை வாங்கி அவன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறான். அப்போ அதாவது வீட்டு சூழல், நிறைய நோட் புக் வாங்க முடியாத ஒரு கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவான்னா அந்த பையன் மதிய நேரம் பெண்ணாடு அந்த பெட்டி கடைங்க இருக்கும் இல்லையா, அந்த பெட்டி கடைகளில் வந்து மாலை மலர், ஜூனியர் விகடன் அப்படின்னு பேப்பர் தொங்கும் இல்லையா, பேனர் ஹெட்லைன், அந்த பேப்பரை போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பரை 4ஆக கிழிச்சு அதன் பின்பக்கம் வந்து அப்போ 40 காசு 50 காசு பால் பாயிண்ட் பென் இருக்கும்,
ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதும். அதில் கணக்கு போட்டு படித்து பார்த்து கணக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறான். ப்ராக்டிஸ் பண்ணி ஆஃப் ஏலியில் குவார்டர்லியில் 34 வாங்குறான், ஆஃப் ஏலியில் அது 72க்கு ஜம்ப் ஆயிடுறான். ஓகே, ஃபைனல் எக்ஸாமில் அவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த பையன் வந்து அருள்மணி 94 வாங்குறான், இந்த பையன் வந்து 96 வாங்கிடுறான். அந்த பையன் இன்னைக்கு என்னவா இருக்கான் தெரியுமா? அந்த பையன் வேற யாரும் இல்லை, உங்கள் முன்னாடி பேசி கொண்டிருக்கிற செந்தில்குமார் எஸ்பி தான். ஓகே, குவார்டர்லியில் 34 மார்க் வாங்கி நானே ஐபிஎஸ் ஆஃபீஸராக வர முடியுங்கும் போது நீங்கள் ஏன் வர முடியாது? அதில் வந்து படிக்கணும், உழைக்கணும், நேரத்தை வீணாக்காமல். இப்போ என்ன குடும்பம்னா இந்த சோஷியல் மீடியா, சின்ன பசங்களுக்கு இப்போவே இந்த செல்ஃபோன் பழக்கம், இதெல்லாம் ஒரு மாதிரி நேர படுகொலை மாதிரி ஆகுது. அதாவது காலம் கருதி செயல்படின் ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம நேரத்தை கனகச்சிதமாக பயன்படுத்தி நம்ம அறிவை புத்தியை பயன்படுத்தி செஞ்சோம்னா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம பெற்றோர்களுக்கும் டீச்சர்ஸு எல்லாருமே நம்மளுடைய கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படாதீங்க. இப்போ என்னுடைய பேச்சை கேட்ட பிறகு கூட நம்மளே படிச்சிருந்துருக்கலாம் போல இருக்கு, நம்மளே படிச்சிருந்துருக்கலாம் நம்ம அப்படின்னு நினைக்கலாம். இப்பவும் படிங்க, வாழ்க்கை இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு, நம்ம கொண்டாடுவதற்கு நிறைய நாட்கள் இருக்கு. பாரதியார் ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு, எப்பவுமே அதை மனசில் வச்சுக்கோங்க. அந்த பாட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கவலையே வராது. என்னன்னா, சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொண்டழிக்கும் கவலை தனில் குமையாது, இன்று புதிதாய் பிறந்தோம் என எண்ணமெல்லாம் திண்ணமுறை இசைத்து கொண்டு உண்டு கழித்து இன்புற்றிருப்போமாக, தீமையெல்லாம் கடந்து போம் திரும்பி வாரா. சென்றதினி மீளாது மூடரே. ஒரு விஷயம் நடந்ததுன்னா நடந்து போச்சு, அதையே பற்றி பேசிக்கிருக்காதரா. போனது ஒரு பொருளே உடஞ்சி போச்சு, ஒரு பொருளே தொலைஞ்சு போச்சு, ஒரு விஷயம் ஒரு தப்பாக நடந்து போச்சு, லீவ் இட், அது முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு. அதையே பற்றி பேசிக்கிட்டு சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதனையே சிந்தை செய்து நடந்து போனதையே, முடிஞ்சு போனதையே, கடந்து போனதையே நம்ம அதை இனிமேல் சரி பண்ண முடியாது. ஒரு கண்ணாடி உடஞ்சிருச்சு, புதுசாக வாங்கிக்கோ இல்லையா? அதையே போட்டு இருக்கிற வாழ்க்கையை, இருக்கிற கொண்டாட்டத்தை கெடுக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சென்றதை நீ மீளாது மூடரை, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலைதனில் குமையாதீர். ஒன்னு அழிச்சுக்கிற கவலையில குமையாதீர். இன்று புதிதாய் பிறந்தோம் என, இன்னைக்கு புதுசா ஆத்துல போற தண்ணி அடுத்த தண்ணி புது தண்ணிங்கிற மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம் என எண்ணமெல்லாம் திண்ண முறை இசைத்து கொண்டு நம்ம எண்ணங்களை வலிமையா, தூய்மையா, ஒரு ஒளி படைத்ததா, ஒரு நேர்மை மிக்கதா, உன்னதமானதை வைத்துக்கொண்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என எண்ணமெல்லாம் திண்ண முறை இசைத்து கொண்டு உண்டு கழித்து இன்புற்றிருப்போமாக. ஒரு நல்ல உணவு வழக்கத்தை வச்சுக்கிட்டே இசை பயணம் இப்படி வச்சுட்டு சந்தோஷமாக இருப்போம். தீமை எல்லாம் கடந்து போம் திரும்பி வாரான்னு இருப்பார். அதனால் பெற்றோர்களும் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாமல், பிள்ளைகளையும் கடந்த தேர்வை நினைச்சு துன்புறுத்தாமல், நீங்கள் அனைவரும் வாசிப்பு பழக்கத்தை, படிக்கிற பழக்கத்தை உற்சாகப்படுத்தி அனைத்து மாணவ சகோதர சகோதரிகளும் அறிவார்ந்த பெருமக்களாக உருவாக வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.